ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை சாறு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை ஒரு கிண்ணத்தில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த சாறு செய்கிறதுக்கு அரிசி கழுவுன தண்ணி தாங்க யூஸ் பண்ண போகிறோம். முதல் தடவை வாஷ் பண்ண தண்ணியை ஊற்றிடுங்க. ரெண்டாவது மூணாவது தடவை வாஷ் பண்ண தண்ணி இது போல் கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளி நல்லா ஊறிடுச்சு. இதை கரைக்கிறதுக்கு இந்த அரிசி கழுவின தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா புளியை கரைச்சிக்கிட்டேன். எனக்கு இப்போது ஒரு கிண்ணம் ஃபுல்லாக புளி தண்ணியும் கொஞ்சமாக அரிசி கழுவின தண்ணியும் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நம்ம வச்சுப்போம். இது ரெண்டுமே நமக்கு சாறு செய்ய தேவைப்படும். இப்போ இதுக்கான தாளிப்பு ப்ரிப்பரேஷன் பார்ப்போங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய் நீட்டாக கீறி போட்டுட்டு 6 பல் பூண்டு தோல் உரித்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமாக எடுத்து அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கட்டு அளவுக்கு மணத்தக்காளி கீரையோட இலைகளை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை இந்த ஸ்டேஜில் இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கீரை ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா விட்டமின், மினரல்ஸ், கால்சியம், அயன் சத்தெல்லாம் அதிகமாகவே இருக்குங்க. இந்த கீரையை நம்ம ரெகுலராக ஃபுட்டில் எடுத்துக்கும் போது நமக்கு வரக்கூடிய வயிற்றுப்புண், வாய்ப்புண் பிரச்சனைலாம் இல்லாமல் நம்மளை ரொம்பவே சேஃபாக வச்சுக்கிதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளோட கட் ஹெல்த்தை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்கங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா கூட வயிற்று எரிச்சல் சொல்லக்கூடிய ஸ்டொமக் அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்க ரெகுலராக வீக்லி 2 டைம்ஸ் இதை போல் மணத்தக்காளி கீரை சாறு செஞ்சு சாப்பிட்றது மூலமாக அவங்களோட வயிற்று எரிச்சல் சீக்கிரமே குணமாகுதுன்னு சொல்கிறாங்கங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கீரையை உங்கள் ஃபுட்டில் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட கீரை நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதோடு சேர்த்துட்டு மீதம் உள்ள அரிசி கழுவின தண்ணியும் சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதை வேக விடுவோங்க. இப்போது இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 வரமிளகாய் எடுத்து அடுப்பில் டைரெக்டாக இப்படி சுட்டுக்கிறேங்க. அதோட 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கீரை நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதோடு சேர்த்து நல்லா எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு கம்மியாக இருந்தால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் அந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாங்க. இதோட ஆரோக்கியமான மணத்தக்காளி சாறு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தி. இது போல் ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.